சுறா சுக்கா செய்கிறதுக்கு சுறாவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வைக்கலாம். இப்போது சுறா ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுறாவை இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற சுறாவையும் போட்டுக்கலாம். இல்லையே இது அந்த சுறா பொரிச்ச ஆயில் தான். இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கிறேன். இதில் 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா சுறாயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் இவ்வளோ தான் போடுறேன். தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு தக்காளி, இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கிட்டு இந்த சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணி வச்ச சுறாவை போட்டுக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு 2 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சுறா சுக்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிறேன். போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி சாதம் இடையில சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.